பிஜேபியில் அதிரடி மாற்றம் நடந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் புதிய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். ஜியோகிராபி, டெமோகிராபி, காஸ்ட் எல்லாத்தையும் கணக்குல வச்சுதான் சார் பண்ணிருக்காங்க. சும்மா நீங்க பேசலாம் கிடையாது, ஜெயிச்சு கொடுக்கணும். ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் பி ரிவார்டட். சவுத் இந்தியா ரெப்ரசன்டேஷன் இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கெங்கோ அங்கதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பீகார்ல வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்தவர் வந்து வினோத் தாவ்டே, அவரை வந்து இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னைக்கே அமைச்சிட்டாங்க இன்சார்ஜா. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பிஜேபியில் அதிரடி மாற்றம் நடந்திருக்கிறது. பெரும்பாலும் பழையவர்கள் அத்தனை பேருமே மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் புதிய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்தவங்கள பியூஷ் கோயல் தேசிய பொருளாளர் பதவியில் அப்படியே தொடர்கிறார். ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக BL சந்தோஷ் தொடர்கிறார். மற்றவர்கள் மோரார்லஸ் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மாற்றப்பட்ட நிர்வாகிகள் யார் யார் என்பதை தன்னுடைய கையெழுத்து போட்டு பிரஸ் ரிலீஸ் மூலம் அறிவித்த அருண் சிங் அவர்களே மாற்றப்பட்டு இருக்கிறார். அநேகமா அருண் சிங் போட்ட கடைசி கையெழுத்து இதுவாகத்தான் இருக்கும். அருண் சிங் பதவி வைத்து வந்த தலைமை நிலைய செயலாளர் பதவிக்கு தருண் சுக் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். பெரிய அளவுல மாற்றம் நடந்திருக்கிறது. இது கான்செப்சுவலா ஒரு முக்கியமான சேஞ்சை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. போன தடவை நடந்த மாற்றத்தின் போது ஒரு சவுத் இந்தியன் புஷ் ஒன்று இருந்தது. பார்த்தீங்கன்னா ஓபிசியினுடைய மோர்ச்சா தலைவராக தெலுங்கானாவை சேர்ந்த லக்ஷ்மண் இருந்தார். யுவ மோர்ச்சாவின் தலைவராக கர்நாடகத்தை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா இருந்தார். மகளிர் மோர்ச்சாவுடைய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தார். இப்படி ஒரு சவுத் இந்திய இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று போன தடவை இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த விதமாக எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சவுத் இந்தியாவுக்கான ரெப்ரசன்டேஷன் கூட ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பெருசா எதுவும் கிடைச்சிடல. வெங்கடேசன் அவர்களுக்கு தேசிய செயலாளர் பதவி தரப்பட்டிருக்கு. அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. சவுத் இந்தியாவில் கர்நாடகத்துக்கு அடுத்தபடி பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னா அது தெலுங்கானா. அந்த தெலுங்கானாவுக்கே பெரிய அளவுல ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஒருவேளை அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே நார்த் இந்தியா மையமாக கொண்ட தேர்தல்கள், குறிப்பா உத்தரப்பிரதேஷ் அப்புறம் பஞ்சாப் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை மையப்படுத்தி வருகிற தேர்தலை மையப்படுத்தி நினைவில் கொண்டு ஒரு வித்தியாசமான ஆபீஸ் பேலட்ஸ் லிஸ்ட நிதின் நவீன் வெளியிட்டிருக்கிறார் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சோசியல் இன்ஜினியரிங், அதே போல தேர்தல் கணக்கு வழக்கு, இந்த அடிப்படையில் பார்த்தா இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லிஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்ல யார் யாருக்கு கிரெடிட் கிடைக்கணுமோ, யார் யாருக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பல மாநிலங்களில் பிஜேபியுடைய வெற்றிக்கு சூத்திரதாரியாக இருந்த சுனில் பன்சால் ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி ஆகியிருக்கிறார். அதே போல வெற்றிக்கு உழைத்த பலருக்கும் ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி பதவி கிடைத்திருக்கிறது. இந்த ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி பதவி கிடைத்திருக்கிற யாரையும் சாதாரணமானவங்க சொல்லிட முடியாது. ஸோ ஒரு கணக்கு வழக்கோடு தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த ஆபீஸ் பேலட்ஸ் லிஸ்ட் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றம், இல்ல பிஜேபி எதற்கு அதிகமான புஷ் கொடுத்திருக்கு, பிஜேபி எதை நோக்கி செல்லுகிறது, இது எல்லாம் பற்றி ஒரு விரிவான பேட்டியை ஜேவிசி ஸ்ரீராம் தொலைபேசி மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இப்போ அந்த தொலைபேசி உரையாடலை நாம் கேட்கலாம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். அதாவது நேற்றைக்கு நிதின் நவீன் அவருடைய டீமை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார். பிஜேபி ஆல் இந்தியா ஆபீஸ் பேலட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கிற இந்த புதிய டீமினுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? புதிய டீமோட சிக்னிபிகன்ஸ் பல விஷயங்கள்ல பார்க்கணும். எனர்ஜி ஆஃப் த யூத், அதாவது இளைஞர்களையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ஃபுல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளை வந்து போடாம இருக்கணும்னு இல்லாம சில முக்கியமான தலைவர்கள், விஜயராஜே சிந்தியா, ரேகா வர்மா, ஆனா வைஸ் பிரசிடென்டா சொல்லும் போது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வினோத் தாவ்டே, சுனில் பன்சல் ஜெனரல் செக்ரட்டரியா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு கண்டினியூட்டி அண்ட் சங்கத்தினுடைய உறவு
கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக பிஎல் சந்தோஷ் வந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா ரீடைன் பண்ணிருக்காங்க. அதாவது ஆர்கனைசிங் செக்ரட்டரியா நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷனை ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். பியூஷ் கோயல் மீண்டும் பொருளாளராக போறாரு நேஷனல் லெவல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரீஜிக்கும் வந்து நல்ல அருமையான ரீஜிக்கு. இப்ப யுவ மோர்ச்சா ஏமாங் ஜோஷின்னு வந்து ஒரு எம்பி ஃப்ரம் வடோடரா, அவருக்கு வந்து 35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 35-36 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிக் அண்ட் சூஸ் பண்ணிருக்காங்க. ஐடி செல் அமித் மாலவியா வந்து ஒரு 12 வருஷமா அவர் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு மாற்றம். இப்ப தீபக் மாஸ்கேன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர்ல இருந்து ஒருத்தர், அவர் வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியால ஒர்க் பண்ணியிருக்காராம். அவர் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர், அதுக்கப்புறம் வந்து ஐடில நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அண்ட் சத்தீஸ்கர் வந்து 2023 நம்ம வந்து கோலாகலாஸ்லயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சோசியல் மீடியா கேம்பெயினை மிக பிரமாதமா சத்தீஸ்கர்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு இவரும் ஒருத்தர் காரணம். அதுக்கு இவர் காரணம், இவரும் ஒருத்தர் காரணம். இதுதான் முக்கியமான காரணம் சொல்ல மாட்டேன், இவரும் ஒரு முக்கிய காரணம். ஓகே. இப்போ ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சுனில் பன்சால் உள்பட, வினோத் தாவ்டே எல்லாரும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரிஸ் சிக்னிஃபிகன்ஸ் சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 2 அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர்ஸ் ரீடைன் பண்ணிட்டாங்க. யாருன்னா வினோத் தாவ்டே அண்ட் சுனில் பன்சல். சுனில் பன்சல் எப்படி அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர்னு சொல்றேன்னா, அவருக்கு என்ன இன்சார்ஜ் கொடுத்தாங்கன்னா 2022 யூபி எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு, ஏன்னா 2014, 2017, 2019, 2022 4 முக்கியமான உத்தரப்பிரதேச எலெக்ஷனை பார்த்துக்கிட்டதோட சுனில் பன்சல். அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட 3 மாநிலங்கள் தெலுங்கானா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். தெலுங்கானால 4 எம்பில இருந்து 8 எம்பி கொண்டு வந்தாரு 2024. அதே சமயத்துல ஒடிசால ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு. அதே சமயத்துல வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு. இதை விட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் வினோத் தாவ்டே பீகார்ல, ஏன்னா மகாராஷ்டிரால இருந்து அவர் வந்து ஒதுக்கப்பட்டார் சார். வினோத் தாவ்டே அவர் ஓபிசி லீடர். அவர் வந்து என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்து அவர் பண்ற வேலையே தெரியாது. பீகார்ல அவர் பல வருடங்களாக, அதாவது 2024 நிதிஷ்குமார் வந்ததுல இருந்தே பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்து வேலை பண்ணாரு. சோ அவருக்கும் ஒரு ரிவார்ட் பண்ணிருக்காங்க. பிப்ளப் குமார் தேவ், இவர் வந்து முன்னாள் திரிபுரா சிஎம். இவருடைய முக்கியமான பங்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல கோ இன்சார்ஜ், ஹரியானால கோ இன்சார்ஜ். சோ இப்ப நீங்க உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் தெரியுதா இந்த 3 பேரும் வந்ததுல? அதாவது நீங்க சைலண்டா பர்ஃபார்ம் பண்ணுங்க, ஜெயிச்சு கொடுங்க. சும்மா நீங்க பேசலாம் கிடையாது, ஜெயிச்சு கொடுக்கணும். ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் பி ரிவார்டட். அதாவது ஜெயிச்சு காட்டியிருக்கணும். அதே மாதிரி ஸ்மிருதி இரானிக்கு ஒரு 8 மொழிகள் தெரியும். அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல அவங்கள யூஸ் பண்ணாங்க. இப்ப வரக்கூடிய யூபி எலெக்ஷனோ, பஞ்சாப் எலெக்ஷனோ, உத்தரகாண்ட் எலெக்ஷனோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஸ்மிருதி இரானி. சதீஷ் பூர்ணியா ஒரு கிராஸ் ரூட் ராஜஸ்தான் லீடர், அவரும். அதே மாதிரி கஜேந்திர பட்டேல். அப்புறம் ஹரீஷ் திவேடி உத்தரப்பிரதேஷ், அதுவும் அவரும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறவர். எதுக்காகங்கிறது நான் லேட்டரா சொல்றேன் நான். சஞ்சய் பாட்டியா ஹரியானா. சோ ஜெனரல் செக்ரட்டரி எல்லாருமே 8 பேருமே அருமையான ஜெனரல் செக்ரட்டரிஸ். அண்ட் தே ஆர் ஆல் பர்ஃபார்மர்ஸ், வின்னர்ஸ். அவங்க மட்டும் வின்னர் கிடையாது, ஆனா கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடியவங்க, சைலண்டா வேலை பண்ணக்கூடியவங்க, தானும் வெற்றி பெற்று கட்சியும் வெற்றி பெற செய்யக்கூடியவர்கள். எஸ், வெறும் தவறால் பேசிட்டு இருந்தா ஈடுபடாது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் அங்க இடம் இல்லைங்கிறது இந்த லிஸ்ட் மூலமா ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல ஒரே ஒரு விஷயம், சவுத் இந்தியா ரெப்ரசன்டேஷன் இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல? இல்ல, இருக்கு. அது உண்மை. அதாவது அது உண்மைதான். எதுக்குன்னு உண்மையா சொல்றேன். ஐ திங்க் we are going back to the roots. பிஜேபி தன்னுடைய ரூட்ஸுக்கு போறது. சவுத் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கிறது கிடையாது. ஆனா இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கெங்கோ அங்கதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல சவுத் இந்தியால வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரந்தரதீஸ்வரி, நல்ல வெரி குட் கம்யூனிகேட்டர், அவங்க இருக்காங்க. அப்புறம் ப்ரொஃபசர் எம் நாகராஜா ஃப்ரம் கர்நாடகா. இவர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இவர் வந்து கர்சேவக் சார். அயோத்தியா டெம்பிள் காலத்துல கர்சேவக்கா அயோத்தியால போய் வேலை பார்த்தவர்.
ஓகே, ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஸ்டாம்ப் தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி யாருமே சவுத்ல இருந்து கிடையாது. நேஷனல் செக்ரட்டரிஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளத்துல இருந்து 2 பேர் கொடுத்திருக்காங்க, சுரேந்திரன் அண்ட் அனில் ஆண்டனி. அண்ட் தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு வந்து இவர் கொடுத்திருக்காங்க, டாக்டர் எம் வெங்கடேசன், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இன்னும் நான் சொல்லணும்னா, உண்மையிலேயே சொல்லணும்னா பிஜேபி இன்னும் கரெக்டான பல்ஸ் புரிஞ்சுக்கல சார். அதாவது இங்க தேவைப்பட வேண்டியது ஓபிசி கன்சாலிடேஷன். ஆனா அவங்க எதையோ சேஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் என்னுடைய ஆனஸ்ட் கருத்து. ஆக்சுவலா இந்த லிஸ்ட் வர்றதுக்கு முன்னால பல தரப்புல பேசப்பட்டது, இந்த தடவை வினோஜுக்கு ஒரு இடம் இருக்கும். ஆமா, அநேகமா ஏதாவது ஒண்ணு மேபி யுவ மோர்ச்சால முக்கியமான பொறுப்பு தந்தாலும் தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆமா, பட் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கலையா? இல்ல, நடக்கல. அதாவது எனக்கும் சில தகவல்கள் வந்தது. ஆனா எனக்கு வந்து திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில வந்து எனக்கு வந்து குஜராத்ல இருந்து தான் வரப்போறாரு, அவர் பேர் தான் வந்தது எனக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆக்சுவலா நானே வந்து வினோஜ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், என்னங்க யுவ மோர்ச்சா உங்க பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பாஸ், எனக்கு அது மாதிரிலாம் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறவரு. சோ எதிர்பார்க்கப்பட்டது, ஏன்னா வினோஜுக்கு ஒரு அப்கமிங் லீடருங்கிறது ஒரு தோற்றம் இருந்தது, அவருக்கு எதிர்பார்க்கப்பட்டது, அதை கொடுக்கப்படவில்லை. எதுக்கு என்ன காரணம்? ஆனா அவருக்கு ஐ திங்க் he will be again rewarded. ஏன்னா வினோஜ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மரா இருந்திருக்காரு. சேகர் பாபுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு, தயாநிதி மாறனுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு. மதுராந்தகத்துல மோடிஜியோட மீட்டிங் வந்து மிகப்பெரிய லெவல்ல ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அதனால he will be rewarded in future நினைக்கிறேன் கண்டிப்பா. பொதுவா சவுத் இந்தியாவே ரொம்ப பெரிய அளவுல இடம் பெறல அப்படிங்கிறப்ப, பட் ராம் மாதவ் சவுத் இந்தியா தானே சார். ராம் மாதவ் வந்து வைஸ் பிரசிடென்டா வராருங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவர் வந்து இன்டர்நேஷனல் ஃபிகர். ஏன்னா அவர் வந்து அவர் வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிகர்ங்கிறதே மறந்து போகுது. ஆமா, அவருக்கு வந்து என்கிட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு எம்பி சொன்னாரு, ஒரு நாள் முதல் முறையில் அவர் மீட் பண்ணிட்டு இருக்காரு ராம் மாதவுக்கு வந்து யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் காண்டோசிலா ரைஸ் போன் பண்றாங்களாம் பர்சனலா. இவர் பார்த்துட்டு என்ன அது, அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து குளோபல் நெட்வொர்க், அவர் நெட்வொர்க் ராம் மாதவ். அவர் திரும்பி வருது ஒரு பெரிய மெசேஜ். இன்னொன்னு, ராம் மாதவ் தானே வடகிழக்குல பிஜேபி காலோனருக்கு முதல்ல விதை போட்டது. ஆமா, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் அதே சமயத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் அந்த கோலிஷன் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ரோல் பெரிய அளவு. நிறைய பேர் சொல்லுவாங்க சார், பிடிபியோட கவர்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னு. ஆர்டிகிள் 370 எடுக்கணும்னா காஷ்மீரை பத்தி முழுமையாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா தெரியணும். அது தெரியணும்னா அங்க ஆட்சியில உட்கார்ந்தாதான் தெரிய வரும். இன்னைக்கு ஆர்டிகிள் 370 எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு ராம் மாதவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல இல்லைன்னா ராம் மாதவே கொஞ்ச காலம் கட்சியிலே இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி. இல்ல சார், கட்சியில இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அவர் வந்து கட்சியிலிருந்து விலகி ஆர்எஸ்எஸ்க்கு திரும்பி பேரண்ட் பாடிக்கு போயிட்டு அவர் குளோபலி ஆர்எஸ்எஸ் எடுத்துட்டு போறாருங்கிறது தான் பேச்சு வந்தது. அந்த டயத்துல தான் 2024 காஷ்மீர் எலெக்ஷன்ல திரும்பி கொண்டு வந்தாங்க அவரை. சோ இதுதான் சார் ஒரு பிளெக்சிபிலிட்டி. நீங்க வேண்டாம் ஒதுக்கப்பட்டா நீங்க அப்படியே பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல ஒன்னும் சத்தம் போடாம இருக்கணும், அதே சமயத்தை தேவைப்பட்டா நீங்க வரணும். அந்த பிளெக்சிபிலிட்டி இருந்தா தான் உங்களால இந்த கட்சியில வந்து சர்வைவ் ஆக முடியும். அதை விட்டுட்டு நீங்க சும்மா செவடால் அடிச்சுட்டு நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் நடக்காது. இல்ல, இப்போ அடுத்து வரப்போற முக்கியமான தேர்தல்கள், குறிப்பா யூபி சட்டப்பேரவை தேர்தல், பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல், இதெல்லாம் மனசுல வச்சு இந்த ஆபீஸ் பேரர்ஸ் நியமனம் இருக்கா சார்? 2 விஷயம் நான் சொல்லணும். பஞ்சாப் பத்தி முதல்ல பேசிடுவோம். பஞ்சாப்ல ஒரு பிக் டெவலப்மெண்ட்னா மன்பிரீத் சிங் பாடல். இவர் வந்து சுக்பீர் சிங் பாடலோட கசின் பிரதர், அகாலிதள்ல இருந்து வந்தவர். இவருக்கு வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதாவது இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். சோ அகாலிதளோட அலையன்ஸ் வேணுமா வேண்டாமா முடிவு பண்றது எல்லா விஷயத்துக்கும் இவர் வந்து முக்கியமா இருப்பாரு. அதாவது ஆப்ல இருந்து வந்த ஒரு கும்பல், இந்த ராகவ் சட்டா, ஹர்பஜன் சிங் அவங்க எல்லாம் வந்தாங்க தெரியுமா? அதுல நார்மலா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ராகவ் சட்டா வந்து ஒரு ஜென்சி ரெப்ரசன்டேட்டிவா கொண்டு வருவாங்க. இப்ப கூட கொண்டு வரலாம், கேபினெட் கவுன்சில்ல கொண்டு வந்தாலும் மினிஸ்ட்ரியில கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. சந்தீப் பாத்தக்குங்கிறவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நம்பர்ஸ், ஆர்கிடெக்சர், ஐஐடி, கேம்பிரிட்ஜ் அங்க இங்கெல்லாம் படிச்சு பயங்கரமான ஆள் டாக்டர் சந்தீப் பாத்தக். ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர், நெட்வொர்க், டேட்டா பேஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு.
அவரை நேஷனல் செக்ரட்டரி ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன மெசேஜ் உங்களுக்கு? கிளியர் கட் மெசேஜ் உங்களுக்கு. அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்குறாங்க. சோ சந்தீப் பாத்தக்க டெல்லியில இருந்தாலும் அவர் பஞ்சாப் அவருக்கு நல்லா தெரியும். பஞ்சாப் எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம். சோ இவங்க 2 பேரையும் ரிவார்ட் பண்ணிருக்காங்க பஞ்சாப்ல இருந்து. சோ இப்ப நீங்க அடுத்த கேட்டது நீங்க யூபி பத்தி கேட்டீங்க இல்லீங்களா? அதாவது இது என் கண்ணுக்கு படுதா இல்ல அவங்க டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்களா எதுவுமே தெரியாது. என்ன, ரேகா வர்மா ஒரு குர்மி லீடர். குர்மீஸ் 2024 பிஜேபியை விட்டு மெல்ல மெல்ல நகராங்கிறது தான் உண்மையான விஷயம். ரேகா வர்மா குர்மி லீடர், வைஸ் பிரசிடென்ட். ஹரீஷ் திவேடி உத்தரப்பிரதேஷ் பிராமின். பிராமின்ஸ் இப்போ இந்த யூஜிசி மற்ற விஷயங்கள்லாம் ரிசர்வேஷன் அந்த விஷயங்கள்னால கைட்லைன்ஸ்ல போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிராமின்ஸ் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு அதிருப்தி ஒண்ணு இருக்கு. ஸ்மிருதி இரானி காஸ்ட் நியூட்ரல், ஏன்னா அவர் பார்சின்னு சொல்லலாம், மைனாரிட்டின்னு சொல்லலாம் அவங்க. நெக்ஸ்ட் டாக்டர் போலா சிங் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர், உத்தரப்பிரதேஷ் நேஷனல் செக்ரட்டரி. சங்கீதா யாதவ் யாதவ் சமூகத்தை சேர்ந்த நேஷனல் செக்ரட்டரி. முக்கியமான யாதவ் ஓபிசி. முக்கியமான விஷயம், ஓபிசி மோர்ச்சா சென்ற முறை லக்ஷ்மண் கிட்ட கொடுத்திருந்தாங்க தெலுங்கானால இருந்து. அவரால் பெருசா ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா அவர் தெலுங்கானாக்குள்ளேயே அவர் நல்ல பெரிய தெரிந்தவர் கிடையாது. அமர்பால் மௌரியா ஓபிசி மோர்ச்சா உத்தரப்பிரதேஷ். இந்த அமர்பால் மௌரியாங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், காஸ்ட் டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓபிசிலேயே ஒரு மௌரியா, குஷ்வாஹா, கோரி, கடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும் ஒரு லேயர். இது ஒரு இவங்க ஆனாலும் இவங்க 2024 கம்ப்ளீட்டா இந்த மௌரியாஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடல, எஸ்பிக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால இவங்களோட குர்மீஸும் ஒரு பக்கம் போய் கோரிஸும் ஒரு பக்கம் போனாங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படும். சோ அதனால அமர்பால் மௌரியாக்கு இந்த வாட்டி ஓபிசி மோர்ச்சா தேசிய தலைவராகவே ஆகிட்டாங்க. இவரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். 2024 இவர் பிரதாப் கர்க் அண்ட் ரைபரேலி 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் உண்டு. பிரதாப் கர்க்ல இவருக்கு சீட் கேட்டாரு. ஆனா அப்னாதல் சோனேவால் அனுப்பிரியா பட்டேலோட கட்சிக்கு அந்த சீட் போச்சு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய சின்னத்துல அவங்க நிக்கலாம், இவரை நிக்க வைங்க அப்படின்னாங்க. இவர் நான் பிஜேபி சிம்பல்ல மட்டும்தான் நிப்பேன், வேற எந்த சிம்பல்லும் நிக்க மாட்டேன் அப்படின்னு அதை நிராகரிச்சிட்டார். ஏன்னா இவர் ஒரு சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர். அதனால அவர் நிக்கல, அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது நான் நிக்கல, ஏன்னா நான் தாமரை தான் நிப்பேன்னு. அவர் இப்ப ராஜ்யசபா எம்பி. சோ குர்மி, கோரி, பிராமின், யாதவ், எஸ்சி நீங்க இதுவே பாத்துக்கோங்க. நான் ஒரு எஸ்பி சப்போர்ட்டராவோ காங்கிரஸ் சப்போர்ட்டரா இருந்தாலோ நேத்தில இருந்து என் வயிற்றுல புளிய கரைக்கும் சார். தூக்கம் வராது. என்ன பண்ணிருக்காங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா தான் இருக்கும் எனக்கு. இந்த மௌரியாங்கிற கம்யூனிட்டி ஓபிசி கம்யூனிட்டியா? கேசவ் பிரசாத் மௌரியான்னு சொல்லுவாங்க. சேம் கம்யூனிட்டி சார். அதாவது ஓபிசில ஒரு லேயர் இருக்கு சார். முதல்ல யாதவ் அண்ட் ஜாட் ஒரு இடத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் குர்மி ஒரு இடத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் லோதி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கோரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த குஷ்வாஹா, மௌரியா, கட்டியாஸ், கோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகே. சோ அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங்கிற பார்வையில பார்த்தாலும் இது ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். அதே சமயத்துல நீங்க இன்னொன்னு பார்க்கணும். அதாவது யோகிக்கு ராஜ்புட் அப்படிங்கிற தாக்கூர்ங்கிற இடத்துல அவர் இருக்கிறதுனால வேற எந்த ராஜ்புட் லீடரையும் உங்களுக்கு செக்ரட்டரியோ ஜெனரல் செக்ரட்டரியோ இது எந்த மோர்ச்சாலையும் எடுக்கல. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஜாட்லயும் உங்களுக்கு பூர்ணியா கொடுத்துட்டாரு ராஜஸ்தான்ல இருந்து ஜெனரல் செக்ரட்டரியா. ஓகே. சோ ரொம்ப ஜியோகிராஃபி, டெமோகிராஃபி, அதே மாதிரி காஸ்ட் எல்லாத்தையும் கணக்குல வச்சுதான் சார் பண்ணிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு உறுத்தல் என்னன்னா, தெலுங்கானால இருந்து யாருமே இல்ல. ஏன்னா தெலுங்கானா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் பிஜேபிக்கு. சவுத்ல இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்க ஸ்டேட், பிஜேபி வளர்ந்துட்டு இருக்க ஸ்டேட்டே தெலுங்கானா தான். ஒரு வாய்ப்பு ஒரு சரியான முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியும். கொடுக்கல. ஆனா அதே சமயத்துல மேபி கேபினெட்ல 1-2 பேரை எடுத்துப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்ற முறை டிகே அருணா வைஸ் பிரசிடென்டா இருந்தாங்க, லக்ஷ்மண் ஓபிசி மோர்ச்சா ஹெட்டா இருந்தாங்க. சோ நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன் யாராவது 1-2 பேருக்கு ஏதாவது பொசிஷன் கிடைக்கும்னு. இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. அதே சமயத்துல காம்பன்சேட் பண்ணிடுவாங்கன்னு தோன்றது எனக்கு.
இந்த கேபினெட் ரீஷஃபில் எப்போங்கிறாங்க சார்? ஃபர்ஸ்ட் இப்ப நேஷனல் பார்லிமெண்டரி போர்டை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணோம், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன் கமிட்டி எல்லாத்தையும் ரீகான்ஸ்டியூட் பண்ணோம். இது பண்ண அப்புறம் அடுத்தது வந்து கேபினெட் ரீஷஃபில். கேபினெட் ரீஷஃபில் இருக்கும் முடிந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ராவன் மாசத்துலயே பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. அவங்கள பொறுத்த மட்டும் நேற்றுக்கு ஸ்ராவன் சோமவாரம்பாங்க, ஆவணி மாசம் திங்கக்கிழமை. சோ அதனாலதான் நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாக சதுர்த்தி வர. ஏன்னா பிஜேபி கொஞ்சம் நல்ல நாள்லாம் பார்க்கும்ல, அந்த மாலை பட்சத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க கேபினெட் ரீஷஃபில், இல்லைன்னா மாலை பட்சம் முடிஞ்ச அப்புறம் பண்ணுவாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்ச டீலிமிட்டேஷன் பில் வந்து ஒரு வேலை ஸ்பெஷல் செஷன்ல போடுறதா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கேபினெட் ரீஷஃபில் வச்சுப்பாங்க. அப்படி ஸ்பெஷல் செஷன் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா கேபினெட் ரீஷஃபில் ஆயிடும். எப்படி டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ஸ்பெஷல் செஷன் போடுவாங்களா என்ன? அந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க? வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா. இப்ப திமுக இல்ல அப்படி ஒரு ஸ்பெஷல் செஷன் தான் இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தோட சைனடை ஆச்சு அப்பவே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. இல்ல அவசியம் இல்ல சார். வந்து உங்களுக்கு வந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணதே செப்டம்பர் மாசம் ஒரு ஸ்பெஷல் செஷன் அனௌன்ஸ் பண்ணாருல. ஓகே, அதுதான் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ணலாம், எப்போ வேணா அனௌன்ஸ் பண்ணலாம். ஒரு 3 days ஸ்பெஷல் செஷன் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, அனௌன்ஸ் பண்ணலாம். அவங்க வாய்ப்பு இருக்கு சார். பீகார்ல வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்தவர் வந்து வினோத் தாவ்டே. அவரை வந்து இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னைக்கே அமைச்சிட்டாங்க இன்சார்ஜா. சதீஷ் பூர்ணியா சிஎம் மெட்டீரியல் ஆஃப் ராஜஸ்தான். அவர் வந்து ஒரு காலத்துல வந்து சிஎம் நினைச்சாங்க, அவர் ஜெனரல் செக்ரட்டரி. இப்ப அவரை வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்டேட், பார்டர் ஸ்டேட் பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப்ல எப்படியாவது கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கு உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க பிஜேபி. அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சதீஷ் பூர்ணியா. தருண் சுக் வந்து பஞ்சாபோட இன்சார்ஜா போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் டிசம்பர் மாசம் 2027 டிசம்பர் மாசம் வரக்கூடிய குஜராத் தேர்தலுக்கு தருண் சுக் அவர் வந்து ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இல்ல, அதே சமயத்துல மாடரேட்டா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சோ குஜராத் உங்களுக்கு சேஃப் ஸ்டேட். அதே சமயத்துல ராகுல் காந்தி வந்து 2024 தேர்தல் முடிஞ்சோடனே மோடியை பார்த்து பாராளுமன்றத்துல சேலஞ்ச் வச்சாரு, குஜராத்ல நாங்க அடுத்த வாட்டி உங்களை ஆட்சிக்கு வர விட மாட்டோம், நாங்க தான் வரப்போறோம்னு. சோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. தருண் சுக் அங்க இன்சார்ஜா போட்டாங்க. அப்ப பாத்துக்கோங்க பிஜேபி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் ரெடி, வார் ரெடி மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. இதுதான் முக்கியமான தகவல். யூபிக்கு யார் இன்சார்ஜ்? வினோத் தாவ்டே. ஓகே, அவர் ஒரு ஓபிசி லீடர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்ட் அட் பீகார்ல 3 வருஷமா ஒர்க் பண்ணியிருந்தார். பீகார்ல ஒர்க் பண்ணி நமக்கே தெரியும் 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு கொடுத்தாரு என்டிஏக்கு. நிரூபிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் ப்ரோவன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, சோ ஜேவிசி ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். வேல்யூபிள் இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சார். ஜேவிசி தன்னுடைய பேட்டியில என்ன சொன்னார்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுலேருந்து தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயம், திறமையானவர்கள், கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள், கட்சியை வெற்றியின் பாதைக்கு நகர்த்தியவர்கள், இவர்கள் எவரும் விடுபட்டு போகவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. கட்சியின் வெற்றிக்காக சின்சியரா ஒர்க் பண்ற யாரையும் கட்சி மறந்து விடவில்லை, இல்லாட்டி அவர்களை கட்சி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி நேற்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற தேசிய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலில் நமக்கு வெளிப்படுகிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.